முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 6வது முறையாக பதவியேற்றவுடன் விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களை ரத்து செய்து அறிவித்தார். அதன்படி மொத்தம் 8,35,360 சிறு குறு நடுத்தர விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற பண்ணை கடன்கள் உட்பட மொத்தம் 5,780 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 16,94,145 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் இன்று அறிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 6வது முறையாக பதவியேற்றவுடன் சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி சிறு குறு நடுத்தர விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி உத்தரவில் முதல் கையெழுத்திட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சரின் உத்தரவுக்கிணங்க 5,780 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்களுடன் அவர் விளக்கமளித்தார். மாண்பு அம்மா அவர்களின் தேர்தல் அறிக்கையில் அறிவித்ததற்கு இணங்க 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற அன்றே முதலாக வழங்கப்பட்ட கையெழுத்து கூட்டுறவு வங்கிகளால் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு 31/3/2016 அன்று நிலுவையில் இருந்த பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்து ஆணையிட்டார்கள். மேலும் கடன் தள்ளுபடிக்கு தேவையான நிதியை கூட்டுறவு வங்கிகளுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு வழங்கும் எனவும் ஆணையிட்டார்கள். இக்கடன் தள்ளுபடி திட்டத்தின்படி 31/3/2016 படி நிலுவையில் இருந்த பயிர்க்கடன் 5,016 கோடியே 55 லட்சம் ரூபாய், மத்திய வேளாண் கடன் 732 கோடியே 32 லட்சம் ரூபாய், பண்ணை சார்ந்த நீண்டகால கடன் 32 கோடியே 5 லட்சம் ரூபாய் என மொத்தம் 5,780 கோடியே 92 லட்சம் ரூபாய் பயனடைந்த விவசாயிகள் 8,35,360 சிறு விவசாயிகள், 8,58,785 குறு விவசாயிகள் என மொத்தம் 16,94,145 விவசாயிகள் பயன்பெறுகின்றனர்.